ஸோ நம்ம கையில் ஒரு 2 lakh rupees இருந்தால் போதும் நீங்கள் இங்கே வந்து லேண்ட் வாங்கிக்கலாம். உங்கள் கையில் ஒரு 4.5 லட்ச ரூபா காசு இருந்தால் போதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். இண்டிவிஜுவல் ஹவுஸே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ ஏன் இந்த லொக்கேஷன் வந்து நம்ம கஸ்டமர் வந்து ப்ரிஃபர் பண்ணணும்னு இருக்குது. ஸோ மேஜராக இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஸோ சிட்டிக்குள்ளே இன்றைக்கி போய் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது. ஸோ பட்ஜெட் வைஸில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பட்ஜெட்டுக்கும் கிடைக்காது. இப்போ நம்ம லோ பட்ஜெட்டில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஃபுல்லாகவே உங்களுக்கு. ஸோ மேஜர்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்கமிங் ஏர்போர்ட் நியரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வந்து இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 10 minutes ட்ராவல் டைமில் தான் இருக்குது. ஸோ பரந்தூர் ஏர்போர்ட் ஆக்சுவலாக அதுக்குலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes ட்ராவல் பண்ணி நீங்கள் வந்துடலாம். ஸோ கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக. நசத்பேட் மெட்ரோலேருந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மெட்ரோக்கான ப்ரொவிஷனுமே வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது ஆக்சுவலாக, நம்ம சைட்லேருந்து ஒரு 1.5 kilometers வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை டு உங்களுக்கு பெங்களூர் போகிற எக்ஸ்பிரஸ் ஐடி ஹைவே ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் ஒரு 2 years வந்து போயிட்டுருக்கு. இது ஒரு 3 ஸ்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி போகுது, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா. இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 1.5 kilometers தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 80th year anniversary செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் கம்பெனியோடது. இதுக்காக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மேஜர்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா 1499 வந்து நம்ம காஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். லோ பட்ஜெட்டில் லேண்டு தேடிடுறீங்க, இல்லை குறைஞ்ச விலையில் வீடு வேணும் அப்படின்னு தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கேன் ப்ராப்பர் அப்ரூவல்ஸோட. அதுவும் குறிப்பாக நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர் சுங்குவாச்சத்திரம் சரௌண்டிங்கில் ப்ராப்பர்ட்டி தேடுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு நடந்தாங்க. எக்ஸாக்டாக இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுங்குவாச்சத்திரம் ஜங்ஷனில் தான் இருக்கும். சுங்குவாச்சத்திரம் பஸ் ஸ்டாப்பு அண்ட் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சுங்குவாச்சத்திரம் ஜங்ஷனு. ஜஸ்ட் வந்து வாக்கப் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூர் நேஷனல் ஹைவே இருக்குங்க. இப்படி ஒரு பக்காவான லொக்கேஷனு. இந்த லொக்கேஷன் சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நிறைய ப்ரீமியம் பிராண்ட்ஸோடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் சொன்னால் சாம்சங்கு, ஃபாக்ஸானு, யமகான்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே இருந்து கரெக்டாக வந்து நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் ஒரு 5 minutes ட்ராவல் டைம்லேயே ரீச் பண்ணிடலாங்க. இந்த ரோடு வந்து இப்போ பார்த்துருக்கேன். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா சுங்குவாச்சத்திரம் டு மப்பேடு திருவள்ளூர் கனெக்ட் பண்ணுற முக்கியமான ரோடு. இந்த ரோட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு சூப்பரான ரெசிடென்சி ஏரியாவுக்கு மத்தியில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேலுக்கு வந்திருக்கு. சைட்டுக்குள்ள வந்துட்டோங்க. 5 என்ட்ரன்ஸ் இருக்குங்க. பெரிய லேஅவுட்டு. எவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டு இருக்காங்க பாருங்க சைட்டுக்குள்ள. அண்ட் சைட்டை சுற்றியும் பாருங்க வீடுகள் தான். நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. அந்த ரோடெல்லாம் வைடராக தாங்க இருக்கு. பெரிய பெரிய ரோடுங்க. அது மட்டும் இல்லாமல் 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் இருந்தால் போதும் லேண்டு வாங்கிடலாம். 4.5 லட்ச ரூபா அட்வான்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா சொந்தமாக இங்கே வீடே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ஷலுடைய PL ஏரோ சிட்டி, ஒரு மிகப்பெரிய கேட்டட் கமிட்டி ப்ராஜெக்ட். ஆக்சுவலி நீங்கள் ஒரு லொக்கேஷனில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி தேடி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 3 முக்கியமான பாயிண்ட்டை மறந்துடாதீங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சரௌண்டிங்கில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதை பேஸ் பண்ணி டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கணும். 3வது சைட்டுக்குள்ளேயே வீடுகள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்படி ஒரு லொக்கேஷனில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ஷலோட EVP சார் ஷவி சார் இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கு சார். ஆக்சுவலி வந்து நம்ம ப்ராப்ஷலுடைய 3வது லொக்கேஷனில் இருக்கிற இந்த சைட்டை நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம போட்டிருக்க எல்லா சைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல லொக்கேஷனில் கஸ்டமர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே கிடைக்கிற மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷனையும் பார்த்து சூப்பராக ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறீங்க சார். நான் வரும்போதும் இந்த சைட்டை பார்த்தேன். உண்மையிலே வந்து ஒரு நல்ல லொக்கேஷனில், அதுவும் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா, சைட்டுக்குள்ளேயே வீடு இருக்கிற மாதிரி இருக்கு. லோ பட்ஜெட்ல லேண்ட் தேடுறவங்களுக்கு சூப்பரா கொடுத்துருக்கீங்க. அண்ட் எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக, இங்க இடம் வாங்க போறவங்களுக்காக இந்த லொக்கேஷனை பர்டிகுலரா ஏன் வந்து ப்ராப்ஷல் சூஸ் பண்ணாங்க, இந்த லொக்கேஷனோட ஹைலைட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்றேங்க சார். கண்டிப்பா பிரதர். இப்போ நீங்க சொன்ன மாதிரி கரெக்டாக தான். சைட்டுக்குள்ளே வீடு இருக்கு. ஒரு வீடு இல்லை, சைட்டு சுற்றியுமே நிறைய வீடுங்க இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னாவே கம்ப்ளீட்டாக வீடுங்களை ஒட்டி தான் நீங்கள் சைட்டுக்குள்ளே வருவீங்க. நம்ம சைட்லேயுமே ஒரு 3-4 வீடுங்க இப்போ வந்து கம்ப்ளீட்லி வந்துகிட்டு இருக்கு ஃபுல்லாகவே. ஸோ ஏன் இந்த லொக்கேஷன் வந்து கஸ்டமர் வந்து ப்ரிஃபர் பண்ணணும்னு இருக்குது. ஸோ மேஜராக இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஸோ சிட்டிக்குள்ளே இன்றைக்கி போய் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது. ஸோ பட்ஜெட் வைஸில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பட்ஜெட்டுக்கும் கிடைக்காது. இப்போ நம்ம லோ பட்ஜெட்டில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஃபுல்லாகவே உங்களுக்கு. ஸோ மேஜர்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்கமிங் ஏர்போர்ட் நியரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வந்து இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 10 minutes ட்ராவல் டைமில் தான் இருக்குது. ஸோ பரந்தூர் ஏர்போர்ட் ஆக்சுவலாக அதுக்குலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes ட்ராவல் பண்ணி நீங்கள் வந்துடலாம். இது ஒரு மேஜரான ப்ளஸ் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே ட்ரை போர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஆக்சஸ் பண்ணி இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அரிஞ்சிவாக்கம்னு ஒரு வில்லேஜ் வந்து ட்ரை போர்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டு. ஸோ அந்த சைட் இங்கேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணிடலாம். ட்ரை போர்ட் மீன்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார்கோஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா பொருளுங்களாம் வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுட்டு இருக்காங்க ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக.
ஃபுல்லாகவே. ஏன்னா இப்போ ஏர்போர்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் நியர்பைல தேவை ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு. அதனால் அந்த ப்ராசஸுமே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரிஞ்சிவாக்கம் வில்லேஜில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிரகதி இண்டஸ்ட்ரியல் பார்க் ஒன்று பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஆப்போசிட்லேயே வந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் பார்க்கான ஸ்பேஸுமே வந்து நிறைய வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசன் பிஹைண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ சிட்டிக்குள்ளே இது மாதிரி எல்லாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இண்டஸ்ட்ரியல் விஷயமா இருக்கட்டும், மற்ற எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இப்போவே நமக்கு ஓவர் க்ரௌடடாக இருக்குது. ரொம்ப பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் நேரத்தில் நம்மளால் உள்ளே போயிட்டு வெளியில் வர முடியும், அந்தளவுக்கு டிராஃபிக்ஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்துட்டாங்க கம்ப்ளீட்லி. இது பேசிக்காக ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக. நசரத்பேட் மெட்ரோலேருந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மெட்ரோக்கான ப்ரொவிஷனுமே வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் ஒர்க்குமே வந்து இப்போ ப்ரெசென்ட் போயிட்டு இருக்கு. அப்படி உங்களுக்கு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போரூர்லேருந்து நசரத்பேட் வரைக்கும் ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ட்ரையல் ரன்வே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, முந்தானது பேப்பர்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸாக இதுவுமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மொத்த எல்லா டீட்டெயிலுமே இந்த சைடில் வெளியில் வந்துட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா ஏர்போர்ட் பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு. ஸோ பெரிய இப்போ அப்ரிஷியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்துச்சுன்னா இந்த இடம் வந்து இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் கிடையாது ஆக்சுவலாக, நம்ம சைட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை டு உங்களுக்கு பெங்களூர் போகிற எக்ஸ்பிரஸ் ஐடி ஹைவே ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து போயிட்டு இருக்கு. இது ஒரு 3 ஸ்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி போகுது, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா. இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் வந்து இங்கே தான் நமக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அப்ரிஷியேஷன் நியர்பையில் இருக்குது. இப்போ ட்ரை போர்ட் இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது, ஸோ பெங்களூர் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான ரோடு இருக்குது. இது எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒரு இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து டபுள் ட்ரிபிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூம் ஆகிடும் உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு. இது பேசிக்கான விஷயம். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ரோடு மேஜர்லி மக்கள் உள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ணி உள்ளே வரணும்னா அவங்க ரோடு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ மெயின் ரோடு இந்த ரோடு பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட்டில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு உரகடம் ரீச் ஆகலாம். ரைட்டில் போனீங்கன்னா மப்பேடு டு திருவள்ளூர் வரைக்கும் வந்து இந்த ரோடு அக்சசபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சைட் மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் இங்கே வந்து ரொம்ப நியர்பையில் தான் இருக்குது. இப்படியே வந்து ஆக்சஸ் பண்ணால் காஞ்சிபுரம் ரொம்ப நியர்பை தான் உங்களுக்கு. ஸோ லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வெரி பூமிங் இருக்கிற லொக்கேஷனாக தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இவ்வளோ கம்பெனிஸ் வருது அப்படின்னாலே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். அவங்க எல்லாம் ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நியர்பையில் தான் டெல் இருக்குது. டெல் இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸில் ரீச் அவுட் பண்ணிக்கலாம். சுங்காச்சத்திரம் ஜங்ஷனில் தான் இருக்குது. டெல்லோட மேனுஃபேக்சரிங் யூனிட் அங்கே தான் இருக்குது உங்களுக்கு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான் இருக்காங்க. ஃபாக்ஸ்கான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கம்பெனி உங்களுக்கு தெரியும், ஆப்பிளோட அக்சரிஸ் ப்ராஜெக்ட் எல்லாமே அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நியர்பையில் பார்த்தீங்கன்னா செயின் கோபைல் நீங்கள் அப்ரோச் பண்ணி எடுத்துக்கலாம். வரும்போது பார்த்தீங்கன்னா செயின் கோபைல் இருக்குது, யமஹா இருக்குது, சாம்சங் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டை சுற்றி தான் வந்து இந்த ப்ராஜெக்டே வந்து நம்ம அமைஞ்சிருக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு. இப்போ சிட்டிக்குள்ள இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராவல் பண்ணி கஷ்டப்பட்டு வரவங்க, அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் பக்கத்துலேயே இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியா. கண்டிப்பாக ரெசிடென்ஷியல் ஏரியா இதுதான் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் வாங்கினா போதாது, இப்போ வீடு மட்டும் கட்டிட்டா போதாது. பசங்க இருப்பாங்க, பசங்க ஸ்கூல்ஸ் பார்க்கணும். ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்குது இங்கே பக்கத்துலேயே ரொம்ப. மகரிஷி வித்யா மந்திரோட ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே ரொம்ப நியர்பையில் இருக்குது. அதாவது காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீபெரும்புத்தூர் தான் வந்து இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து மெடிக்கல் காலேஜ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூர் ஹப்பு மாதிரி ஒரு 10 மினிட்ஸில் இது எல்லாத்துக்குமே நம்ம ரீச் அவுட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது வந்து மேஜரான இதுவாக இருக்குது உங்களுக்கு. ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து ஒரு 3-4 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இங்கேருந்து சவிதா ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கே ஈஸியாக ரீச் அவுட் பண்ணிக்கலாம். மப்பேட்லேயே அவங்களோட ஒரு யூனிட் இருக்குது. சவிதாவோட யூனிட் வந்து மப்பேட்லேயே ஒரு யூனிட்டுமே வச்சிருக்காங்க. அங்கேயே ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு. சார் இவ்வளோ பெரிய சைட்டை கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலி டோட்டலாக இவ்வளோ லேண்ட் ஏரியா, எத்தனை என்ட்ரி இருக்குது, என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக பிரதர். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 23 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட் இது. ஸோ 23 ஏக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 480 பிளாட்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் பிரதர். 480 பிளாட்ஸ் இப்போ இருக்குங்களா இங்கே? இல்லை பிரதர், இப்போ ஆக்சுவலாக 480 பிளாட்ஸுமே இப்போ அவைலபிள் இல்லை. ஒரு 350 பிளாட்ஸ் வரைக்கும் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட். பேலன்ஸ் இருக்க பிளாட்ஸ் தான் வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு பிரதர். உங்களுக்கு நல்ல லொகேஷன்ல தான் இவ்வளோ சேல் நடக்கும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதனால தான் வந்து இவ்வளோ பிளாட் சீக்கிரமா வித்துருக்கு. சார் இப்போ எவ்வளோ அவைலபிளா இருக்கு? ஸோ ஆல்மோஸ்ட் அது ஒரு 130 பிளாட்ஸ் வந்து இப்போ அவைலபிள் இருக்கு பிரதர் நம்ம கிட்ட. மிச்சம் இருக்க பிளாட்ஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல இருக்கு, அண்டர் ப்ராசஸ்ல இருக்கு. ஸோ ஒரு 130 பிளாட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிள் இருக்கு பிரதர் நம்ம கிட்ட. 130 பிளாட். ஆமா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 5 என்ட்ரன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் பிரதர். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட்ல ஒரு 2 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம், 33 ஃபீட்ல என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 23 ஃபீட் ரோட்ஸுமே வந்து ஃபுல்லாகவே அங்கே கம்ப்ளீட்டாகவே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ மேஜராக இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி வாட்டர் டேங்க் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம். அது பின்னாடி நம்ம பின்னாடியே இருக்கும் ஆக்சுவலாக. ஆமாம், இது வந்து ஸோ அந்த ப்ளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுக்குமே வந்து இண்டிவிஜுவல் கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன், பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்து தண்ணிக்கான ப்ரொவிஷன்ஸுமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பிரதர். உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக கேள்வி பண்ணுறேன். நல்ல இனிஷியேட்டிவ்.
அப்ரிஷியேட் சார், சூப்பர் சார். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ இபி லைன்ஸ் வந்து நம்ம சைட்டுக்குள்ளவே இருக்கு. ஸோ ஆல்ரெடி இப்போ 2 வீடு பின்னாடியே பார்க்கலாம். 2 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் வந்து வீடு குத்தனமே வந்துட்டாங்க. ஒரு வீடு வந்து ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் வர போகிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து பூமி விஜயம் போட்டிருக்காங்க நம்ம சைட்டில் இப்போ ஆக்சுவலாக அவங்களுக்கு ஃபுல்லாகவே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம நியர்பையில் இருக்க கம்பெனிஸ்லேருந்து தான் வாங்கியிருக்காங்க ஆக்சுவலாக. வாங்கி இமீடியட்டாகவே ரிசர்வேஷன் பார்த்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுறாங்க வீடு பற்றி பார்த்தீங்கன்னா. லொகேஷன் எல்லாமே ஆமாம், ஏன்னா இப்போ அம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வாட்டர் கனெக்ஷன் சொல்லிட்டேன். ரோடு வந்து நீங்கள் கேட்க வேணாம், எல்லாமே நம்ம ரோடு வந்து பக்காவாக போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ மேஜராக பீப்புள் உள்ளே வந்து இருக்கிறதுக்கு மேஜராக வந்து ரோடு வேணும், தண்ணி வேணும், அந்த இபி வேணும். இது 3மே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துரும். இது தவிர இப்போ மாடர்ன் அம்யூனிட்டிஸாக பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பார்க் வந்து நம்ம நல்லாவே டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஈவினிங் நேரத்தில் சில்ட்ரன்ஸ்க்காக சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சீனியர் சிட்டிசன் பார்க் வந்து ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 2 பார்க் இருக்குது. அது இல்லாமல் டர்ஃப் ஜோன் வந்து ஒரு பார்க் வந்து இருக்குது. நமக்கு மொத்தம் 3 பார்க் வந்து ஒரு சைட்டுக்குள்ள 3 பார்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பிரதர் உங்களுக்கு ஃபுல்லாகவே. இல்லை ஆக்சுவலி நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க இந்த லொக்கேஷனில் உண்மையிலேயே லோ பட்ஜெட்டில் நாங்கள் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ எல்லாரும் வாங்குற அளவுக்கு அஃபோர்டபுளாக பண்ணிட்டு இருக்கிறோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான ஆஃபரும் கொடுக்குறோம் ப்ரைஸ் ரேஞ்சில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக எவ்வளோ ரேட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஆஃபர் சார் அது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக கொடுத்துட்டு இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1790 வந்து இப்போ நம்ம காஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம் இல்லை ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 80th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் கம்பெனியோடது. இதுக்காக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மேஜர்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா 1499 வந்து நம்ம காஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் பிரதர். இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 1499. ஆமாம் பிரதர், 1499 வந்து கொடுத்துட்ருக்கோம். ஒரு சின்னதாக டெவலப்மெண்ட் சார்ஜஸ் மட்டும் கொஞ்சம் இருக்கும். ஓகே. ஸ்கொயர் ஃபீட் ரேட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 290 ரூபாய் வந்து ஆஃபர் தரீங்க. ஆமாம் பிரதர், 290 rupees வந்து நம்ம டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஸோ ஒரு 9 lakh rupees தான் உங்களோட காஸ்ட் வரும். அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்த்து நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 lakh வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாகவே ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் மற்ற ஆல் அதர் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 11 lakh rupees நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். சார் இங்கே லேண்ட் வாங்கணும் அப்படின்னா கையில் எவ்வளோ இருந்தால் போதுங்க? ஸோ நம்ம கையில் ஒரு 2 lakh rupees இருந்தால் போதும் நீங்கள் இங்கே வந்து லேண்ட் வாங்கிக்கலாம். உங்கள் கையில் ஒரு 4.5 லட்ச ரூபா காசு இருந்தால் போதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். இண்டிவிஜுவல் ஹவுஸே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணி கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் எல்லாம் லோனில் சப்போர்ட் பண்ணி தருவோம். பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லோனில் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு பேஸ்ட் அப்பான் உங்கள் சிபில் பேஸ் பண்ணி நம்ம லோன் வந்து த்ரூ பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு பேங்க்கில். உங்கள்கிட்ட ஓகே. என்ன அப்ரூவல் இது டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவல் ப்ராஜெக்ட். ஸோ அதாவது ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரு 350 பிளாட் வந்து நம்ம ஆல்ரெடி புக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷனே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு 30 to 40 plots வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லீகல் வைஸ் பொறுத்த வரைக்கும் இல்லை டாக்குமெண்ட் வைஸுமே ரொம்ப கிளியராகவே இருக்கும். கிளியர் டாக்குமெண்ட் நம்ம கிட்ட பண்ணிட்டு இருக்கோம் பிரதர். இது நம்ம கட்டி கொடுத்துருக்க வீடு தானே? ஆமாம் பிரதர், நம்ம தான் கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமருக்கு. ஸோ நியர்பையில் ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாரு. நம்ம தான் உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பிரதர் வீடு உங்களுக்கு. ஓகே. இப்போ நீங்கள் லேண்ட் வாங்கி உடனே வீடு கட்டலாம். அந்த அளவுக்கு கையில் ஒரு 4.5 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. நீங்களும் இந்த மாதிரி சொந்தமாக ஒரு வீடு கட்டலாம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ஷல் இருக்கிறாங்க. சார் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு விஷயம் கேட்குறேன் சார். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைட் விசிட் பண்ணுறவங்களுக்கு கேப் ப்ரொவைட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பிரதர், நம்ம எல்லா நாளுமே ஃப்ரீ கேப் வந்து சைட் விசிட் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணுங்கள் சைட்டை. ஸோ பிடிச்சிருந்ததுனாக்கா நல்லபடியாக ப்ராப்பர்ட்டி பார்த்து புக் பண்ணிக்கோங்க பிரதர். நீங்கள் புக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் சப்போர்ட் பண்ணி தரணும். 100% நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணி தருவோம். A to Z லீகல் வைஸும் சரி, நீங்கள் என்ன கொயரி இருந்தாலும் நீங்கள் இங்கே டேரெக்டாக கேட்கலாம். நீங்கள் அதுக்கு என்ன கிளியர் பண்ணுமோ எல்லாமே நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பிரதர். உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி தருவோம். சூப்பர். சரி, அப்போ ஒன்றுமே இல்லைங்க, வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் உடனே கால் பண்ணுங்கள். கேபும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நல்ல லொக்கேஷனில் லோ பட்ஜெட்டில் வந்து ப்ராப்பர்ட்டி நமக்கு தராங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறாதீங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இப்போ ப்ராப்பர்ட்டியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல லொக்கேஷனில் நல்ல ப்ராப்பர்ட்டி. ப்ராப்ஷனுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். உடனே கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.